எல்லாருக்கும் புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு தேவன் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென் சொல்லுமா. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த வருடம் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வருடம் முழுவதும் நமக்கு அது மகா பெரிய பலனும் கேடகமா நமக்கு இருந்தது. ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுது உங்களுக்கு தோன்றும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கவனமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட இருந்து நம்மிடத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் தோன்ற செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல மீட்பனா நம்மோடு கூட இருந்தார். ஆமென். சரி, இந்த வருடம் 2026 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் வாசிக்கலாம். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதுல கடைசி லைன் மட்டும் வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை எப்படி இந்த ஆண்டு வைப்பாரா? முத்திரை மோதிரமாக. அது என்ன முத்திரை மோதிரம்? மோதிரம் இருக்கு வாங்க. முத்திரை மோதிரம் என்றால் என்ன? ஆண்டவர் உனக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. அவருடைய அதிகாரத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய மகனாக அவருடைய மகளாக ஆண்டவர் இந்த வருடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோசேப் என்கிற ஒரு மனுஷன், ஆமென், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை அப்படியே விட்டார். எல்லாராலையும் சோதிக்கப்பட்டவன் யாரு? யோசேப்பு எல்லாராலையும் சோதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனா ஆண்டவர் எங்கே உயர்த்தினார்? வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எப்பொழுது ஆண்டவர் வைத்திருந்தார் அப்படின்னா, முதல்ல அவனுடைய குடும்பத்திலே சோதிக்கப்பட்டான். அவனுடைய சகோதரர் மூலமாக அவன் சோதிக்கப்பட்டான். பிறகு வேறு அறியாத ஜனங்கள் மூலமாகவும் என்ன பண்ணாம சோதிக்கப்பட்டான். எல்லாராலையும் சோதிக்கப்பட்டு கடைசியில ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் என்ன பண்றான்? ஒரு முத்திரை மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு போட்டு, இந்த தேசம் முழுவதும் நீ என்னவா இருக்கணும்? தலைவனா இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு முத்திரை, அதாவது இந்த பார்வோன் என்ன பண்றான்? ஒரு முத்திரை மோதிரத்தை எடுத்து யோசேப்புடைய கரத்திலே போட்டு அவன் என்ன பண்றான்? தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு நிச்சயமாகவே என்ன இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குங்களா? இந்த வருடத்திலே நமக்கு யோசேப்பு எப்படி பாடுகள் அனுபவித்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பாடுகள் இருக்கும். ஆமென். புதிய வருடத்திலே நமக்கு சரிங்களா? ஆனா ஆண்டவர் ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாய் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாய் மாறும். எப்ப மாறும் அப்படின்னா, யோசேப்பை போல ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டு கடைசி வரையிலும் அவருடைய நாமத்தை துதித்து நீ மகிமைப்படுத்தினான், இந்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுமா. நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? உனக்கு ஒரு அதிகாரம், அதாவது மோதிரம் என்றால் என்ன அப்படின்னா அதிகாரம் உடையவன் என்று அர்த்தம். ஆமென். அது போல ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்களை என்ன பண்ணுவார்? அவரு ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாமே வந்துச்சு, யாரும் சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் இந்த புதிய வருடத்துல என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, எனக்கு சந்தோஷமான காரியங்களை கொடுப்பார். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமான காரியத்தை இந்த வருடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு கொடுப்பார்.
எப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்றால், இந்த காரியங்களை, இந்த கசிப்புகளை, இந்த வெறுப்புகளை எல்லாம் கடந்து நீ போகும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் உன்னை உயர்த்துவார். நாம் என்ன சொல்றோம்? வாசிக்கலாம்.